ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். செயல்படும் ஆஸ்தியாக கருதப்படுகிறது எது? செயல்படும் ஆஸ்தியாக கருதப்படுவது எது? கால வைப்புக்கு எதிரான கடன். ஒவ்வொரு வங்கியும் வைத்துக்கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச CRAR சதவீதம் 9%. ஒரு கடன் 15 மாதத்திற்கு மிகைப்படாமல் செலுத்தப்படாமல் இருந்தால் அது எந்த வகை ஆஸ்தியாக கருதப்படுகிறது? துணை நிலையான ஆஸ்தி. கூட்டுறவு வங்கியால் பிற நிறுவனங்களில் இட்டு வைக்கப்பட்டுள்ள முதலீடுகள் எவ்வாறு கருதப்படுகிறது? இட்டு வைப்பு முதலீடு. வங்கிகள் சட்டப்பூர்வ ஆதார தொகையை SLR பராமரித்தல் தினசரி அடிப்படையில். முறிவு கூட பகுப்பாய்வு என்பது வங்கிகள் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பம். விடை வங்கியில் மைய வங்கி தீர்வு. நிகர வட்டி அளவு என்பது NIM. விடை வட்டி வருமானம் மற்றும் வட்டி செலவினத்திற்கு இடையே உள்ள சதவீதம். கடன் அட்டை என்பது பின் செலுத்து அட்டை. CRR என்பதன் விரிவாக்கம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. வங்கி நிறுவனங்களின் இயக்குநர்களுக்கான சரியான மற்றும் முறையான அடிப்படைகள் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரத ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் 70% உழைக்கும் மக்கள் எந்த துறையில் ஈடுபட்டுள்ளனர்? முதன்மை துறை. இந்தியா என்பது கலப்பு பொருளாதாரம். நுண்ணிய பொருளாதாரம் என்பது இதனுடன் தொடர்புடையது. முதலாவது மற்றும் நான்காவது. முதலாவது 5 திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. வேளாண்மை விரிவாக்க வளர்ச்சி நீர்ப்பாசனம் மற்றும் சக்தி திட்டத்தை உள்ளடக்கியது. இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கி நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது? திட்டமிடல் ஆணையம். எந்த 5 திட்டத்தில் நலிவடைந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது? 5வது. இந்தியாவின் ஊதிய கொள்கை இதனை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கை செலவு. வறுமை இடைவெளி என்பது வறுமை கோடு மற்றும் உண்மையான வருமானம் ஆகியவற்றுக்கு உள்ள வேறுபாடு. இதனால் அக்கோடிற்கு கீழ் வாழ்கிறார்கள். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஜெனீவா. கலால் வரி விதிக்கப்படுவது இதற்காக பொருட்களின் உற்பத்திக்காக. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.